TCS நாசிக் இஷ்யூ தப்பு யார் செஞ்சிருந்தாலும் தப்பு தான். ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன்ஸ், ஒரு மதத்தை மற்றொரு மதத்தின் மேல் திணிப்பது. அது அல்லாஹு அக்பர்னு சொல்லுன்னு சொன்னாலும் சரி, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுன்னு சொன்னாலும் சரி, ஒண்ணுதான். கண்டிப்பாக இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். நான் பர்சனலா இத வன்மையா கண்டிக்கிறேன். இப்போ இந்த TCS கேஸ்ல அக்யூஸ்ட் மேல என்னென்ன வகுப்புகள்ல வழக்குகள் பதிவாயிருக்குங்கிறத பார்க்கலாம். முதல்ல செக்ஷன் 69 ரேப் செக்ஸ் பை ராங்ஃபுல் ப்ராமிசஸ், அடுத்து செக்ஷன் 75 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதுக்கப்புறம் BNS செக்ஷன் 299 இன்சல்ட் டு ரிலிஜன் ஆர் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். மும்பை ஸ்டேஷன்ல பதியப்பட்ட வழக்குகள். BNS செக்ஷன் 74 அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ், மறுபடியும் ஒரு BNS செக்ஷன் 75 பதிவாயிருக்கு. BNS செக்ஷன் 78 ஸ்டாக்கிங், அதாவது பின்தொடர்தல். அப்புறம் BNS செக்ஷன் 75 ஆக்ட் டு இன்சல்ட் மாடஸ்டி, அதாவது விமென் மாடஸ்டி. அதுக்கப்புறம் பாஷ், பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், இதோட ஆக்ட் வயலேஷன்ஸும் இருக்கு. இந்த இஷ்யூல பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அப்படின்னா இப்போ நான் மேல சொன்ன வழக்குகள், இதை தாண்டி மத்தது எல்லாமே புனைவுகள். சட்டம் கண்டிப்பாக வெல்லும், குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். அங்கேயும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, இங்கேயும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கேவலமான இன்சிடென்ட்டுக்கு நான் முட்டு கொடுக்க விரும்பல, கண்டிக்கிறேன். தனிப்பட்ட முறையில நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். உலக அளவுல புதுசா ஒரு மதம் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த மதத்துல எல்லா மதத்திலையும் ஒரு சில கலிசடைகள் இருப்பாங்கல்ல, ஏன் மதம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன், அது ஹிந்துவிசமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியானிட்டியா இருந்தாலும் சரி, இஸ்லாம், சீக், ஜெயினிசம், புத்திசம், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கலிசடைகள் தான் இந்த மதத்துக்குள்ள இருக்கு. இந்த கலிசடைகளுக்கு சோறு, தண்ணி, வருமானம் இதெல்லாம் தேவை கிடையாது. மதம் சார்ந்த சண்டைகளை உருவாக்குறது தான் இந்த கலிசடைகளுடைய வேலையே. இந்த கும்பல்ல இருக்கிற ரெண்டு மதம் சார்ந்த கலிசடைகள் பண்ண இஷ்யூ தான் இந்த TCS விவகாரம். ஒரு கலிசடை தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்குச்சு, இன்னொரு கலிசடை தேவையில்லாம இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி. இந்த கலிசடைகள் கும்பல்ல அரசியல் வியாதிகளும் சில பேர் இருக்காங்க, அதுவும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி. இந்த கலிசடைகளுடைய முக்கியமான வேலையே என்னன்னா, நல்ல அமைதியா இருக்கிற ஊர்ல சங்கூதி பிரச்சனையை பெருசாக்குறது தான். இந்த அசிங்கங்களை நம்ம புறக்கணிச்சாலே கலாம் ஐயா சொன்ன மாதிரி இந்தியா வல்லரசு ஆகும். ப்ரோ அது கலிசடை இல்ல ப்ரோ, பொக்கிஷம் இல்ல ப்ரோ, குப்பை. இத கீழே போட்டு மறுபடியும் சொல்றேன், இந்த TCS சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டம் கடுமையான தண்டனை எடுக்கத்தான் வேண்டும். ஃபைனலா இந்த கலிசடைகளை நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்க. 90% பேர் ஃபேக் ஐடியில தான் வந்து அழுவானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான், டப்பி சாத்திட்டு கிளம்பு.